வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய ஒப்புட்டு போலியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒப்புட்டு செய்கிறதுக்கு ஒரு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி வச்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் வெல்லம் அது நல்லா பொடிச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் கடலைப்பருப்பு 1 கப் வெல்லம் அது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் அதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு அரைச்சோமோ அதே கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கணும். இது நம்ம யூஸ்வலாக செய்கிற மெத்தடை விட ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக வருமானா கிடையாது தான். அந்த பாரம்பரியமாக செய்கிற மெத்தடில் செய்கிறது சூப்பர் டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நம்ம திடீர்னு ஒப்புட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியாக செய்கிறதுனால அடிக்கடி கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் 1 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா இதை கலந்து விடலாம். இப்போ இந்த ஒப்புட்டு தோசைக்கல்லில் ஊற்றி நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ ஒப்புட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். பேன் சூடானதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியில் நம்ம ஒப்புட்டை மாவை இதில் ஊற்ற போகிறோம். மாவு மட்டும்தான் ஊற்றணும், தேய்க்கக்கூடாது. இந்த ஒப்புட்டு சுட்டு எடுக்கிறது நெய்யிலே 2 பக்கமும் நம்ம தடவி சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மாவை இதில் சேர்த்துடணும். தோசை மாதிரி தேய்க்கக்கூடாது. இப்போது ஒரு லிட்டு போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படி லிட்டு போட்டு மூடினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா தோசை மாதிரி ஆகிடும். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இப்போது இந்த சைடு ஒரு சைடு நம்ம நெய் தடவி க்ரீஸ் பண்ணலாம். இப்போது ஒரு சைடு நெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நெய் தடவி நம்ம பொறுமையாக லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சு எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் அப்படியே திருப்பி எடுத்தோன்னா தோசை மாதிரி ஆகிடும். பொறுமையாக நம்ம தேய்ச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாதிரி கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். இது சுட்டெடுக்கிறதுக்கு ஈஸியாக ஊற்றி நம்ம திருப்பிட முடியாது. கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் ஓரளவுக்காவது அந்த நம்ம யூஸ்வலாக செய்கிற ஒவ்வொரு டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம இது சுட்டெடுக்கணும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு மாவு பிசைஞ்சு செய்கிறத விட ஈஸியாக அந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம். டேஸ்டியான இந்த ஈஸி மெத்தடில் இந்த கடலைப்பருப்பு ஒப்புட்டு போலி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நித்யாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.